என்று சொல்றாரு. நான் உங்களை அதிசயமாய் நடத்தி உங்களை சம்பூரணமாய் ஆசீர்வதித்து குறைவில்லாமல் நடத்தி நினைத்து என்னை துதிப்பீர்கள். இவ்வளவு அற்புதமான தேவன் இந்த மாதம் முழுவதும் யோசித்து பாருங்களேன். அழகாய் நடத்தி இருக்கிறார். உங்களை சம்பூரணமாய் ஆசீர்வதித்திருக்க. ஏதாவது குறை இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க. எதை சாப்பிடுங்க வழி இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம், இந்த காரியத்தை தேவை சந்திக்கப்படலை, ரொம்ப அவமானப்பட்டு போனோம், அப்படி ஏதாவது கஷ்டப்பட்டீங்களா? ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை சம்பூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரை நம்ம துதிக்கணுமா? சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்கணுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை துதித்தோம் என்றால் அடுத்து ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருவார். ஏன்னா நன்றி உள்ள இருதயம் உள்ளவங்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். அப்போ நாம் இன்றைக்கு இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே என்னை அதிசயமாய் நடத்தினீர், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், என்னை வெட்கப்பட விடவில்லை, உம்முடைய நாமத்தில் நான் மகிழ்ந்து களிகூர்ந்து உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? இந்த மாதம் அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா, துதிக்கலாமா? தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து இதுவரைக்கும் எங்களை அதிசயமாய் நடத்தினீர், ஸ்தோத்திரம். என்னை சம்பூரணமாய் ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். என்னோடு பேசின என்னை தைரியப்படுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். நான் கலங்கின போது எனக்கு வழி நடத்துதல்களை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து பலப்படுத்தினீர், ஸ்தோத்திரம். நான் கூப்பிட்ட பொழுது பதில் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், திருப்தியாய் மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்தீர். எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுக்கிறேன். நீர் எத்தனை நல்லவர், எத்தனை அற்புதமானவர், என் மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவன், என்னை கரம்பிடித்து நடத்துகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். மனதார என் ஸ்தோத்திர பலிகளை மகிழ்ச்சியோடு நான் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.